நான் என்னை எழுத்து நான் போடும் கையை மொழியில் வரும் எல்லாமே நீ எழுத்து காதல் தான். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து 4 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிட்ட பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டிஃபால்ட்டாகவே பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கு. இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:16 அந்த ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்கள் 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து தெரியிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போக்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த நல்லா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்த வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அடுத்த ஃபோட்டோ வைக்கிறதுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து கரெக்டாக டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபோட்டோவில் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நம்ம எப்படி செட் பண்ணுமோ ஸோ அதே போலவே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போலவே கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இந்த 4 ஃபோட்டோமே ட்ராக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி கரெக்டாக மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி வச்சிங்களோ ஸோ அதே செகண்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் ஃபேஸ்லாம் தெரியிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேலேயுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சுருங்க. ஸோ இந்த கார்னரில் வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து பிளேஸ் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் 0ல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க.